ஹாய் அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் நான் தான் அவங்க ஜீனி வாங்கி பேசுகிறேன். என் கையில் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது. இந்த ஸ்பீக்கரில் என்ன ஃபால்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் சார்ஜ் போகிற போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு. அதுக்கு போல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சார்ஜரே உள்ள டேட்டா கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி போர்ட்டு, அப்புறம் மெமரி கார்டு ஸ்லாட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வேல்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுற பட்டன்ஸ்லாம் இருந்துச்சு. அவங்க சார்ஜர் போட்டு பார்த்துருக்காங்க. சார்ஜர்லேயும் இண்டிகேஷன் லேம்ப் எரியல, ப்ளூடூத் ஸ்பீக்கர்லேயும் இண்டிகேஷன் லேம்பு காட்டல. ஆனால் ரெடி பண்ணி கொடுத்து தம்பின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 2 நட்டு இருந்துச்சு ஓப்பன் பண்ணுறதுக்கு. அதை பிரிச்சுட்டு உள்ளே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெறும் டஸ்ட்டாக தான் இருந்துச்சு, நிறைய டஸ்ட்டு. அவங்க கனெக்ஷன் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கட்டாகி இருந்துச்சு. சால்ட்டிங் தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் பர்ஃபெக்டாக சால்ட்டிங் பண்ணாதனால வந்தீங்கன்னா கட்டாகி இருந்துச்சு உள்ள ஒயரு. அப்புறமா பேட்டரி என்ன கண்டிஷனில் இருக்கிறது பார்க்குறதுக்காக ஸ்பீக்கர் சைடு உள்ள 4 நட்டை கழட்டிட்டு ஸ்பீக்கரை மேலே தூக்கிட்டு பார்த்தேன். உள்ளே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செம ஷாக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி ஃபுல்லாக டேப்பு சுற்றி உள்ளே ஒட்டி வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா காந்தத்தோடய ஒட்டிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த டேப்பெல்லாம் பிரிச்சுட்டு பார்க்க பார்த்தீங்கன்னா அள்ளியும் சால்ட்டிங் போல் சும்மா ஒயர் அட்டாச் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அப்புறமா என்கிட்ட இருக்க மல்டிமீட்டர் எடுத்து வோல்டேஜ்லாம் கரெக்டாக வருதான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பேட்டரி நல்ல கண்டிஷனில் தான் இருந்துச்சு. பேட்டரியோட அவுட்புட் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 3.9 வோல்டேஜ் வரைக்கும் சம்திங் இருந்துச்சு. பேட்டரி நல்ல கண்டிஷனில் தான் இருந்துச்சு. என்ன பண்ண நான் ரீசால்ட்ரிங் பண்ண இடத்துலலாம் க்ளூ கன்னை பயன்படுத்தி அப்ளை பண்ணிட்டேன். இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள். சார்ஜரை பிரிச்சுட்டு உள்ளே பார்க்க பார்த்தீங்கன்னா தற்கூரி சார்ஜராக இருக்கும் போல். உள்ளே பார்த்தீங்கன்னா ரெசன்ஸ் ஒன்று இருந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட்னால ஏதோ ஒன்று காரணத்தால் தீஞ்சு போயிருந்திருக்கு. அதோட வேல்யூ என்னன்னு தெரியல. அதனால் ஏற்கனவே அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் ஒரு ஹோல்ஸ் இருந்துச்சு. அந்த ஹோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்கிட்ட வந்தீங்கன்னா ஃபீமேல் பின்னு, அதாவது டைப் பியோட ஃபீமேல் பின் இருந்துச்சு. அதை அட்டாச் பண்ணலான்னு தோணுச்சு. அதை எடுத்து அட்டாச் பண்ண ஆரம்பித்தேன். ஹோல்ஸை நல்லா பெருசாக போட்டுட்டு அதில் ஃபீமேல் பின் அட்டாச் பண்ணி அதை அடுத்த வாட்டி எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு க்ளூகனை நல்லா ஃபுல்லி சுற்றி அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டைப் பியிலேருந்து வர அவுட்புட் ஒயரான நெகட்டிவ் பாசிட்டிவ் ஒயர் ரெண்டுத்தையும் எடுத்து மதர் போர்டு, அதாவது ஸ்பீக்கரோட மதர் போர்டில் உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினலில் பார்த்து கரெக்டாக சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கனெக்ஷன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு சார்ஜர் எடுத்து சார்ஜர் போட்டு பார்த்தேன். ரெட் கலர் இண்டிகேஷன் லேம்ப் வந்து க்ளோ ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா போர்டு நல்ல கண்டிஷனில் தான் சார்ஜிங் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா போர்டை வந்து பார்த்தீங்கன்னா ரீஅசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டாத்தனமான வேலையை பண்ணி திருப்பி எல்லாத்தையும் ரீசால்ட்ரிங் பண்ண நிலைமை ஆகி போச்சு. அதுக்கப்புறம் பேட்டரியும் எல்லாத்தையும் ஒன்றா சால்ட்ரிங் பண்ணி வச்சதுனால பேட்டரியும் அமுக்க முடியாமல் போர்டு போக வேண்டிய இடத்துல பேட்டரியை வச்சு அமுக்கி ஒரு போர்டையும் திருப்பியும் கனெக்ஷன் பண்ண ஆரம்பித்தேன். பேட்டரி எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு க்ளூகன் பயன்படுத்தி அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா ரீகனெக்ஷன் கொடுத்து உள்ளே ஃபிட் பண்ண ஆரம்பித்தேன். கனெக்ஷன் எல்லாம் கொடுத்து முடிஞ்சு அப்புறம் சார்ஜர் போட்டு பார்த்தேன். சார்ஜரும் ஆச்சு. அப்புறம் ஃபோன்லையும் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். ஃபோன்லையும் கனெக்ட் ஆச்சு நல்லாவே. அது வந்திங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் காட்ட முடியலை. ஏன்னா அதை நான் வீடியோ ஷூட் பண்ண முடியல என்னால். அதனால் பார்த்திங்கன்னா வீடியோவில் என்னால் காட்ட முடியல, மன்னிச்சிருங்க. அப்புறம் ஸ்பீக்கருக்கு முன்னாடி இருந்த அந்த துணிமாக இருக்க கவரை அட்டாச் பண்ணிவிட்டு கொடுத்த ஓனர்கிட்டே கொண்டு போய் நான் கொடுத்துட்டேன். இதுக்கு காசு எதுவும் நான் வாங்கலை. அவர் எனக்கு தெரிஞ்சதுனால ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்டேன். அப்புறம் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு உங்கள் உருண்டை கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதனால் தயவு செஞ்சு போய் பார்த்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்.